விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் போலீசார் இடையில தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. காட்சிகளை முதல்ல பார்ப்போம். விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். கோபிநாத், என்ன நடந்தது அங்கு? தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுக அலுவலகத்தை தங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு இபிஎஸ் ஆதரவாளர்கள் கோரிக்கை வச்சதாகவும், அதனால சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடையே போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன நடந்ததுன்ற முழு விவரத்தை செய்தியாளர் கோபிநாத் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோபிநாத், வணக்கம். அங்க என்ன சூழல், எதனால இந்த வாக்குவாதம்னு ஏற்பட்டிருக்கு? விரிவா பதிவு செய்யுங்க. விழுப்புரம் மாவட்ட அதிமுக முன்னாள் செயலாளர் சி.வி. சண்முகம், இவர் பாத்தீங்கன்னா மயிலம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனாருங்க. கடந்த வாரம் இவர் பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து சட்டமன்றத்துல தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சு அவர் அங்க வாக்கு அளிச்சாரு. அரசை தேர்வு செய்யறதில்ல. இப்போ நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, கட்சி விதிகளுக்கு மீறி இவர் போய் சட்டமன்றத்துல போட்டு இவர் ஆதரவு தெரிவிச்சதாகவும், அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து இவர் விலக்கப்பட்டு புதியதாக பசுபதி என்பவரை அவரு புதிய மாவட்ட செயலர் அறிவிச்சு முன்தினம் உத்தரவிட்டாரு. அதன் அடிப்படையில அவர் விழுப்புரமும் வந்துட்டாருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகம், இந்த ஆபீஸ் எங்ககிட்ட கொடுத்துருங்க, இது கட்சிக்கு சொந்தமான ஆபீஸ் அப்படின்னு சொல்லி புதுசா பொறுப்பேற்ற பசுபதி இவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு மனு கொடுக்கிறாரு. நாளை காலையில நாங்க ஒரு 10 மணிக்கு போவோம், எங்களுக்கு சாதியை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு சி.வி. சண்முகம் தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இது எங்களோட அலுவலகம், இதுல அவங்க உள்ள வரத்துக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம்ன்றத இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் பதற்றம் ஏற்படுது. காவல்துறை உடனடியாக அந்த இடத்துல கூச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா உள்ள யாரும் போகக்கூடாது. இவங்க ஒரு பக்கம் இவங்க அசம்பிள் ஆயிருக்காங்க. இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சி நடக்கிற அருகில பசுபதி ஆதரவாளர்கள் அந்த இடத்துல குவிஞ்சிருக்காங்க. அந்த இடத்தை நோக்கி போறாங்க. காவல்துறை தடுக்கிறாங்க. 2 பேருமே அலுவலகத்தை கைப்பற்ற ஒரு போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. காவல்துறை தற்போது பதற்றமான சூழ்நிலை, அனைவரும் தடுத்து நிறுத்தி நம்ம பார்த்து பாருங்க. அத்தனை பேருமே சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள். இவங்க உள்ள வந்தா நாங்க வேற மாதிரி நடந்துரும், நாங்க ஒத்துக்க மாட்டோம், அவங்க யாருக்கும் ஆபீஸ் சாவி கொடுக்க முடியாது அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த போராட்டம் காவல்துறை தடுத்து நிறுத்தி காவல்துறையில சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. தள்ளுமுள்ளு நடக்குது. என்ன நேரமும் அடுத்த கட்ட மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட சூழல் இருக்கு. தொடர்ந்து இந்த பகுதி பதற்றமாகவும் காவல்துறை குவிச்சிருக்காங்க. இவங்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.